இன்டர்வியூவில் ஒரு அம்மா சொல்லுது, நீலாம் ஹீரோ மெட்டீரியலே இல்லை, உன் இடத்துக்கு இன்னொருத்தர் நல்லா வந்திருந்தான்னா அவன் இதை விட சூப்பராக இருந்திருப்பான், உனக்கு வந்து அந்த ஃபேஸ்லாம் செட் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவர் சப்டிலாக ரொம்ப காமாக ஒன்று சொல்கிறாரு, மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களோட லைஃப்பை என்ன வச்சு பார்க்குறாங்க, என்னோடய கேரக்டரை வச்சு பார்க்குறாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இந்திய சினிமாவில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் வந்து கேர் பண்ணிக்கிடவே மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் முன்னேறிட்டு தான் இருப்பேன். அது வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்கு தான் அதில் வந்து நான் பேச போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம லைஃப்லேயும் புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம என்ன தான் கஷ்டப்படுறோம் எதுனாலும் நம்மளோட அது போயிடும். ஆனால் இன்னொருத்தன் அவன் சொல்கிறான் நீ அதை பண்ணாத, நீ வந்து வீடியோ போடாத, நீ வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், இப்படி எம்மா சொன்னி கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரெவென்யூ வருதா, அதனால உங்களுக்கு காசு பார்க்க முடியுதா, அதனால உங்கள் லைஃப் வந்து ஒரு நல்ல பார்த்துக்க போகுதுன்னா தயவு செஞ்சு செய்யுங்க. உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் யார் சொன்னால் கேட்காதீங்க. கெட்டதை சொன்னால் கேட்காதீங்க, நல்லா சொன்னால் கேட்டுக்கோங்க. அதையுமே மனசில் வச்சுக்கோங்க. அவங்க படி நடந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் அவங்களுக்கு தெரியாது, அவங்க டார்கெட்டுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உங்கள் டார்கெட்டு மண்ணோட மண்ணாக போயிடும்.